இத்திரு அணிக்காக முதல் ஓவரை வீச வருபவர் ராஜ்குமார் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. இத்திரு அணியினர் பேட்டிங் டாஸ் வென்று பேட்டிங்கை செய்தனர். 140 ரன்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். 20 ஓவர் முடிவில் 141 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் எதிராளியினர் களமிறங்கியுள்ளனர். அதிரடியாக ஆர்டர் எடுத்தார். ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. மிகவும் அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் ராய் அவர்கள். இத்திரு அணிக்காக அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் ராய் அவர்கள். இத்திரு அணிக்காக பந்து வீசிக்கொண்டிருப்பவர் ராஜ்குமார் அவர்கள். முதல் ஓவரில் 3 பந்து வீசுகிறார். இது ஒரு அகலப்பந்து என்று அறிக்கப்படுகிறது. இத்திரு அணிக்காக பந்து வீசிக்கொண்டிருப்பவர் ராய் அவர்கள். அருமையாக பந்து வீசுகிறார். நான்கு பந்து வீசப்பட்ட நிலையில் ஒரு அகலப்பந்து ரன்களை மட்டுமே கொடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். அருமையாக பந்து வீசிக் கொண்டிருக்கிறார் ராஜ்குமார் அவர்கள். இத்திரு அணிக்காக அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் குமரேசன் அவர்கள். இத்திரு அணியினர் இத்திரு அணிக்காக பந்து வீசிக்கொண்டிருப்பவர் ராஜ்குமார் அவர்கள். முதல் ஓவர் கடைசி பந்தை வீச வருகிறார் ராஜ்குமார் அவர்கள். கடைசி பந்தில் 1 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் ஓவர் வீசப்பட்ட நிலையில் 2 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது இத்திரு அணியினர். இத்திரு அணிக்காக அடுத்ததாக ஓவர் பந்து வீச வந்திருப்பவர் குமரேசன் அவர்கள். இத்திரு அணிக்காக அடுத்ததாக பந்து வீசிக் கொண்டிருப்பவர் தனது முதல் ஓவரை வீச வந்திருக்கிறார் குமரேசன் அவர்கள். இத்திரு அணிக்காக அருமையாக வீசப்பட்ட பந்து 4 ரன்களை மாறுமா? 4 ரன்களை எடுத்துள்ளனர். குமரேசன் அவர்கள் முதல் பந்திலேயே 4 ரன்களை கொடுத்துள்ளார். முதலாவது ஓவரின் முதல் 4 ரன்களை கொடுத்துள்ளார் குமரேசன் அவர்கள். எதிரணிக்காக தனது 2வது பந்தை வீசுகிறார். 1 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டு பந்துகள் வீசப்பட்ட நிலையில் 5 ரன்களை 2 பந்துகளில் 5 ரன்களை எடுத்துள்ளனர் எதிர் அணியினர். குமரேசன் அவர்கள் 2 பந்துகளில் 5 ரன்களை கொடுத்துள்ளார். இத்திரு அணியினர் ஃபீல்டிங்கை செய்து கொண்டிருக்கின்றனர். குமரேசன் அவர்கள் 3வது பந்து வீச வருகிறார். 3வது பந்தில் மிஸ் ஃபீல்டிங் மூலம் 1 ரன்னை கொடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். மிஸ் ஃபீல்டிங் செய்திருப்பவர் சிங்காரவேலன், இத்திரு அணியின் கேப்டன்.
இத்திரணிக்காக பந்து வீசி கொண்டிருப்பவர் குமரேசன் அவர்கள். முதல் ஓவரின் அடித்தாடினார். கேட்சாக மாறுமா பீஸ் ஃபீல்டிங் செய்துள்ளார். சீனு அவர்கள் பீஸ் ஃபீல்டிங் செய்துள்ளார். கேப்டனே ஃபீல்டிங் மிஸ் ஃபீல்டிங் செய்தார். அப்புறம் என்ன அர்த்தம்? இத்திரணிக்காக பந்து வீசி கொண்டிருப்பார் குமரேசன் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் எடுக்கப்படவில்லை. இத்திரணிக்காக முதல் ஓவர், ரெண்டாவது ஓவரில் முதல் வீசை வீசி கொண்டிருப்பார் குமரேசன் அவர்கள். இத்திரணிக்காக பந்து வீசி கொண்டிருக்கிறார். கடைசி பந்து 4 ரன்களை மாறுமா? 4 ரன்களாக மாறியுள்ளது. குமரேசன் அவர்கள் முதல் ஓவரில் ரன்களை அள்ளி கொடுத்துள்ளார் எதிரணிக்காக. தனது 2வது ஓவரின் முதல் பந்தை வீசுகிறார் ராஜ்குமார் அவர்கள். ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. முடிவற்ற ஓவர். குமரேசன் வீசிய ஓவர் பந்தில் குமரேசன் வீசிய ஓவரில் 11 ரன்களை கொடுத்துள்ளார் குமரேசன் அவர்கள். இரண்டாவது ஓவரின் 2வது பந்தை வீசுகிறார் ராஜ்குமார் அவர்கள். 2 பந்துகளுமே ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. மிகவும் அருமையாக பந்து வீசி கொண்டிருக்கிறார் ராஜ்குமார் அவர்கள். இரண்டு ஓவர்கள் முடிவுற்ற நிலையில் 13 ரன்களை கொடுத்துள்ளனர் அணியினர். 3வது வீசை வீசி கொண்டிருப்பவர் ராஜ்குமார் அவர்கள். பந்தை வீசியுள்ளார். அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் வெங்கட்ரமன் அவர்கள். ஒரு ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. மிகவும் அருமையாக முறை பந்து வீசி கொண்டிருக்கிறார் ராஜ்குமார் அவர்கள். இத்திர அணிக்காக இத்திர அணியினர் 140 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளனர். 9 விக்கெட் இழப்புக்கு தனது 2வது ஓவரை வீசி கொண்டிருக்கிறார். கேட்சாக மாறுமா என எதிர்பார்க்கப்படுகிறது. இல்லை, 4 ரன்களை எடுத்துள்ளனர். ராஜ்குமார் அவர்கள் 4 ரன்களை கொடுத்துள்ளார். அருமையாக வீசப்பட்ட பந்து. ஃபீல்டிங் செய்வார். அருமையாக முறையில் ஃபீல்டிங் செய்துள்ளார் பரத் அவர்கள் தனது அணிக்காக. இத்திர அணியினர் சிறந்த முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் ராஜ்குமார் அவர்கள். இரண்டாவது ஓவரின் கடைசி பந்தை வீசுகிறார். அருமையாக தடுத்தாடுகிறார். அருமையாக ஃபீல்டிங் செய்த பந்து. 1 ரன் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. குமரேசன் அவர்கள் முதல் பந்தில் 1 விக்கெட்டை, 2வது ஓவரின் முதல் பந்தில் 1 விக்கெட்டை எடுத்துள்ளார். அடித்தாடல் நினைத்தனர். அது கேட்சாக மாறியது. கேட்ச் பிடித்தவர் இமயம் அவர்கள். இத்திர அணியினர் முதல் விக்கெட்டை எடுத்துள்ளனர். குமரேசன் அவர்கள் 2வது ஓவரின் முதல் பந்தில் 1
விக்கெட்டை எடுத்துள்ளார். தனது அணிக்காக குமரேசன் அவர்கள் முதல் விக்கெட்டை எடுத்துள்ளார். குமரேசன் அவர்கள் நான்காவது ஓவரில் முதல் பந்தில் ஒரு விக்கெட்டை இழந்துள்ளனர் எதிரணியினர். இத்தரணியினர் சிறப்பாக பந்து வீசி ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் குமரேசன் அவர்கள். இரண்டாவது ஓவரின் இரண்டாவது பந்தில் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் குமரேசன் அவர்கள். கேட்சை பிடித்திருப்பவர் இமயம் அவர்கள், இத்தரணியினர். குமரேசன் அவர்கள் இரண்டாவது ஓவரின் முதல் பந்தில் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார். இரண்டாவது ஓவரின் இரண்டாவது பந்தை வீச வருகிறார் குமரேசன் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து 1 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. பஸ் ஆமாம்மா, சென்னை வந்திருக்காங்களோ. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் நாளைய போட்டியில் விளையாட ஏர்போர்ட்டிலிருந்து சேப்பாக்கம் சென்று கொண்டிருக்கின்றனர். சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் சேப்பாக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். நாளையில் விளையாட இருக்கும் போட்டிக்காக சேப்பாக்கம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர். குமரேசன் அவர்கள் இரண்டாவது ஓவரின் 3வது பந்தை வீச வருகிறார். மிகவும் முதல் பந்திலேயே ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார். மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. என்ன 2 ரன் கொடுத்துருக்கிறாரோ இந்த ஓவரில். குமரேசன் அவர்கள் இந்த ஓவரில் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார். 2 ரன்களை மட்டுமே கொடுத்துள்ளார். தனது இரண்டாவது ஓவரை பந்து வீசி கொண்டிருக்கிறார் குமரேசன் அவர்கள். அருமையாக வீசப்பட்டு வந்து தடுத்தாடி நினைத்தார். 4 ரன்னாக மாறுமா? 4 ரன்களை கொடுத்துள்ளார் குமரேசன் அவர்கள். குமரேசன் அவர்கள் இரண்டாவது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார் இத்திர அணிக்காக. அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. இரண்டாவது ஓவரில் ஒரு விக்கெட் மற்றும் 6 ரன்களை கொடுத்துள்ளார் குமரேசன் அவர்கள். இத்திர அணிக்காக தனது முதல் ஓவரை வீச வந்திருப்பவர் பொன்முத்து அவர்கள். இத்திர அணிக்காக முதல் ஓவரை வீச வந்திருப்பவர் பொன்முத்து அவர்கள். 6 ஓவர் முடிவில் 37 ரன்களுக்கு ஒரு விக்கெட்டை இழந்து கலந்துள்ள எதிரணியினர். இத்திர அணிக்காக முதல் ஓவரை வீச வந்திருப்பவர் பொன்முத்து அவர்கள். அருமையான வீசப்பட்ட பந்து மிஸ் ஃபீல்டிங் ஆகிடுச்சு. 4 ஆயிடுச்சா? 4 ஆகலை. 4 ஆகலை, 2 ரன் தான். யார்
ராஜ்குமார் அவர்கள் மிஸ் ஃபீல்டிங் செய்துள்ளார். 2 ரன்களை கொடுத்துள்ளார். நல்ல கேட்சுண்ணா. அவர் மாற்றி வேற விட வேண்டியதுண்ணே, லாஸ்ட்டில் விட வேண்டியதுண்ணே. தம்பி கரெக்டாக தான் விடுதான், முன்னால் நின்றுட்டு. 2வது பந்தை வீச வருகிறார் பொன்முத்து அவர்கள். ஆஹா, அருமையாக 2வது பந்தில் போல்டு மூலம் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து. முதல் ஓவரின் 2வது பந்தில் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள் தனது அணிக்காக. முதல் பந்தில் 2 ரன்களும், 2வது பந்தில் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். மிகவும் திறமையாக பந்து வீசி தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் பொன்முத்து அவர்கள். 2வது ஓவரில் தனது முதல் ஓவரில் 2வது பந்தில் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். தனது அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசி தனது முதல் ஓவரிலே 2வது பந்தில் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்தில் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளனர் இத்திரு அணியினர். தன் அணிக்காக முதல் ஓவரிலேயே ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் பொன்முத்து அவர்கள். இத்திரு அணியினர் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளனர். இத்திரு அணியின் பந்து வீச்சாளர் பொன்முத்து அவர்கள் முதல் ஓவரில் 2வது பந்தில் ஒரு விக்கெட்டை கைப்பற்றியுள்ளார் போல்டு மூலம். மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து, அருமையாக வீசியுள்ளார். இத்திரு அணியினர் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளனர். பொன்முத்து அவர்கள் முதல் ஓவரிலே 2வது பந்தில் ஒரு விக்கெட்டை கைப்பற்றியுள்ளார். தனது அணிக்காக சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். தனது 3வது பந்தை வீச வருகிறார் பொன்முத்து அவர்கள். மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் ஏதும் கொடுக்கப்படவில்லை. மிகவும் நேர்த்தியாக பந்து வீசி கொண்டிருக்கிறார் பொன்முத்து அவர்கள். தனது 4வது பந்தை வீசி வருகிறார். 4 பந்து வீசப்பட்ட நிலையில் 1 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அருமையாக முறையில் ஃபீல்டிங் செய்துள்ளார் ராய் அவர்கள் இத்திரு அணிக்காக. இத்திரு அணிக்காக பந்து வீசி கொண்டிருப்பவர் பொன்முத்து அவர்கள். அருமையான முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார். மிகவும் நேர்த்தியாக பந்து வீசி கொண்டிருக்கிறார். அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. பொன்முத்து அவர்கள் 3 ரன்கள் மட்டுமே கொடுத்துள்ளார். ஒரு விக்கெட்டை கைப்பற்றியுள்ளார் தனது முதல் ஓவரில். அருமையாக பந்து வீசி கொண்டிருக்கிறார் பொன்முத்து அவர்கள். தனது முதல் ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார். அருமையாக வீசப்பட்ட பந்து, 1 ரன் மட்டுமே கொடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் சிங்காரவேலன் அவர்கள். பொன்முத்து அவர்கள் முதல் ஓவர் முடிவில் 4 ரன்களை கொடுத்து ஒரு விக்கெட்களை கைப்பற்றியுள்ளார். அருமையாக பந்து வீசியுள்ளார். தன்னை அடிக்காக தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் பொன்முத்து அவர்கள். அடுத்ததாக தனது அணிக்காக பந்து வீசி கொண்டிருப்பவர் இமயம் அவர்கள். தனது முதல் ஓவரை பந்து வீசிவிட்டிருக்கிறார்.
ஒரு ரன் மட்டுமே கொடுக்கப்படும். அருமையான முறையில் ஃபீல்டிங் செய்துள்ளார் சிங்காரவேலன் அவர்கள். தனது முதல் ஓவரின் முதல் பந்தில் ஒரு ரன்கள் மட்டுமே கொடுத்துள்ளார் இமயம் அவர்கள். 7 ஓவர் முதல் ஒரு பந்து முடிவெட்ட நிலையில் 44 ரன்களை எடுத்துள்ளனர் எதிரணியினர். 2 விக்கெட் இழப்புகள். அருமையாக வீசப்பட்ட பந்து அகலப்பந்து என்று அழைக்கிறது. அகலப்பந்தில் 5 ரன்களாக மாறியுள்ளது. இமயம் அவர்கள் அள்ளி கொடுத்துள்ளார். அகலப்பந்தின் மூலம் எக்ஸ்ட்ரா 4 ரன்கள் 5 ரன்கள் அள்ளி கொடுத்துள்ளார். முதல் பந்தை நேர்த்தியாக வீசினால் இரண்டாவது பந்தை அகலப்பந்து மூலம் 4 ரன்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்துள்ளார் இமயம் அவர்கள். தனது முதல் ஓவரின் மூணாவது பந்தை வீச வருகிறார். மூணாவது பந்தில் 4 ரன்களை கொடுத்துள்ளனர் இமயம் அவர்கள். இவர் பந்து வீச போடக்கூடாது. ஃபீல்டிங்க இல்லை விடுங்க, இவர் அள்ளியில கொடுக்குறாரு. இல்லை இமயம் சிவகுமார். இமயம் அவர்கள் இதுவரைக்கும் 10 ரன்களை கொடுத்துள்ளார். அகலப்பந்து மூலம் 5 ரன்களும் ஒரு 9 ஒரு 10 ரன்களை கொடுத்துள்ளார் இமயம் அவர்கள். இதுவும் ஒரு அகலப்பந்து, இதுவும் ஒரு தடுத்து நிறுத்திவிட்டார். 2 ரன்களை கொடுத்துள்ளார். நேர்மையாக ஃபீல்டிங் செய்துள்ளார். மிகவும் அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் ராய் அவர்கள். இமயம் அவர்கள் ஒரே அகலப்பந்தாக வீசி கொண்டிருக்கிறார். ரன்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் இமயம் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து தடுத்து ஆடினார். ஒரு ரன்கள் மட்டுமே கொடுத்துள்ளனர். அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் குமரேசன் அவர்கள் இத்திரணியினர். பந்து வச்சு கொண்டிருப்பார் இமயம் அவர்கள். மிகவும் நேர்த்தியாக வீசியிருக்கிறார். 1 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்படும். இமயம் அவர்கள் 13 ரன்களை கொடுத்துள்ளார் இந்த ஓவரில். மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. மிகவும் திறமையாக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார் இமயம் அவர்கள். தனது முதல் ஓவரில் அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன்களை கொடுத்துள்ளனர். இத்திரணிக்காக தனது 2வது ஓவரை வீச வருகிறார் பொன்முத்து அவர்கள். முதல் ஓவரில் 1 விக்கெட்டை எடுத்துள்ளார். இல்லை தள்ளி போல. 2வது ஓவர் முதல் பந்தில் அகலப்பந்து மூலம் 1 ரன்கள் 2 ரன்களை கொடுத்துள்ளார்.
அருமையாக பந்து வீசி கொண்டிருக்கிறார் பொன்முத்து அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து ஒரு ரன் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. மிகவும் திறமையாக பந்து வீசி கொண்டிருக்கிறார் பொன்முத்து அவர்கள். முதல் ஓவரில் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார். அருமையாக விசத்து கொண்டு 4 ரன்களாக மாறியுள்ளது. தனது 2வது ஓவரில் வீசிக்கொண்டிருக்கிறார். கடந்த பந்து 4 ரனாக மாறியுள்ளது. நேர்மையாக பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். அருமையாக வீசப்பட்ட பந்து தடுத்து ஆடினார் பால்நாயகன் அவர்கள். ஒவ்வொருத்தரும் மூலம் 2 ரன்களை கொடுத்துள்ளனர். மிஸ் ஃபீல்டிங் செய்துள்ளார் பால்நாயகன் அவர்கள். தனது 2வது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார் பொன்முத்து அவர்கள். அருமையாக தடுத்து ஆடினார். 1 ரன் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. பொன்முத்து அவர்கள் 2வது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார் தன்னை அழிக்க. நேர்த்தியாக வீசப்பட்ட பந்து மீண்டும் ஒரு 4 ரன்களை கொடுத்துள்ளார். இத்தர அணிக்காக தனது முதல் ஓவரை வீச வருகிறார் வெங்கட்ராமன் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து 1 ரன்களை மட்டுமே கொடுத்துள்ளனர். இத்தர அணிக்காக பந்தை வீசியுள்ளார். அருமையாக வீசப்பட்ட பந்து அவுட் கேட்கப்பட்டது. நடுவரால் அவுட் கொடுக்கப்படவில்லை. வெங்கட்ராமனா வீசப்பட்ட 2வது பந்தில் அவுட் கேட்கப்பட்டது. அம்பையரால் அவுட் கொடுக்கப்படவில்லை. பந்தை வீசியுள்ளார். அருமையான வீசப்பட்ட பந்து விக்கெட்டாக மாறியுள்ளது. வெங்கட்ரமணா அவர்கள் முதல் ஓவரிலேயே தனது 3வது பந்தில் ஒரு விக்கெட்டை கைப்பற்றியுள்ளார். மூன்று விக்கெட்டை இழந்துள்ளது எதிரணியினர்.
தன் அணிக்காக முதல் ஓவரில் முதல் விக்கெட்டை கைப்பற்றியுள்ளார் வெங்கட்ரமண அவர்கள். வெங்கட்ரமண அவர்கள் முதல் ஓவர் வீசிய நிலையில் 3 பந்துகள் வீசிய நிலையில் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் தனது அணிக்காக. 10வது ஓவர் 3வது பந்தை வீசி கொண்டிருக்கிறார் வெங்கட்ரமண அவர்கள். ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார். தனது முதல் ஓவரிலே ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார். அருமையாக பந்து வீசி கொண்டிருக்கிறார் வெங்கட்ரமண அவர்கள். தனது அணிக்காக 73 ரன்களை எடுத்துள்ளனர். 3 விக்கெட்டுக்கு இழப்பின்றி எதிரணியினர். அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. வெங்கட்ரமண அவர்கள் மிகவும் திறமையாக பந்து வீசி கொண்டிருக்கிறார். அருமையாக பந்து வீசியுள்ளார். அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார். தனது அணிக்காக சிங்காரவேலன் 1 ரன் மட்டுமே கொடுத்துள்ளனர். அருமையாக பந்து வீசி கொண்டிருக்கிறார் வெங்கட்ரமணன் அவர்கள். அருமையாக பந்து வீசிய பந்து, ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. தனது அணிக்காக திறமையாக பந்து வீசி கொண்டிருக்கிறார் வெங்கட்ரமணன் அவர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரன் 1 ரன் மட்டுமே கொடுத்துள்ளார். அருமையாக பந்து வீசி கொண்டிருக்கிறார் வெங்கட்ரமணன் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. பத்து ஓவர்கள் முடியப்பட்ட நிலையில் 74 ரன்களை எடுத்துள்ளனர் எதிரணியினர். 3 விக்கெட்டு இழந்துள்ளனர். இத்ரோ அணிக்காக தனது முதல் ஓவரை பந்து வீச வந்திருப்பவர் பால் நவீன் அவர்கள். எதிரணியினர் 75 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். 10 ஓவர் முடிவடையில் தனது 16 ஓவர் இத்ரோ அணியினர் 16 ஓவரில் முதல் பந்தை வீச வந்திருக்கிறார். தனது முதல் பந்தை வீச வந்திருக்கிறார் பால் நவீன் அவர்கள். எதிரணியினர் வெற்றி பெற 60 பந்துகளுக்கு 66 ரன்கள் எடுக்கப்பட வேண்டும். இத்ரோ அணியினர் வெற்றி பெறுவாரா என மும்முரமாக விளையாடி கொண்டிருக்கிறார். முதல் பந்தை வீச வருகிறார் பால் நவீன் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து தடுத்த அணியினர் 1 ரன் மட்டுமே எடுத்துள்ளனர். தனது முதல் ஓவரில் முதல் பந்தில் 1 ரன் அடி கொடுத்துள்ளார் பால் நவீன் அவர்கள். முதல் ஓவரில் 2வது பந்தை வீச வருகிறார் பால் நவீன் அவர்கள். எழுபத்தாறு ரன்களை எடுத்துள்ளனர் எதிரணியினர். கையெல்லாம் காட்டுறேன். அருமையாக அடித்தாடை பந்து கேட்சாக மாறுமா? இல்லை, 1 ரன் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடித்தாட நிலைத்தார், 1 ரன் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அருமையாக வீசப்பட்ட பந்து. தனது முதல் ஓவரில் 3வது பந்தை வீச வருகிறார் பால் நவீன் அவர்கள். இத்ரோ அணிக்காக. இத்ரோ அணியினர் வெற்றி பெறும் முனைக்கில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். அருமையாக வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் பால் நவீன் அவர்கள். முதல் ஓவரின் 4வது பந்தை வீச வருகிறார் பால் நவீன் அவர்கள். இத்ரோ அணிக்காக அகலப்பந்தாக அறிவிக்கப்படுகிறது. 4வது பந்து அகலப்பந்தாக அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் 4வது பந்தை போட வருகிறார் பால் நவீன் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து, அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார்
பொன்முத்து அவர்கள் 1 ரன்களை மட்டுமே கொடுத்துள்ளனர். அருமையான வகையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் பால்நாயகன் அவர்கள். தடுத்தாடிய பந்து கேட்சாக மாறும் 4 ரன்களாக மாறியுள்ளது. நான்காவது பந்தில் 4 ரன்களை கொடுத்துள்ளனர். பால்நாயகன் அவர்கள் இதுவரை 7 ரன்களை கொடுத்துள்ளார். 8 ரன்களை கொடுத்துள்ளார். மன்னிக்கவும், 8 ரன்களை கொடுத்துள்ளார். முதல் ஓவரில் 8 ரன்கள் கொடுத்துள்ளார். அடுத்த பந்தை வீச வருகிறார். அகலப்பந்தாக அறிக்கை விடுகிறது. எதிர்நிலையில் வெற்றி முனைப்பில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். பால்நாயகன் அவர்கள் பந்து வீசி கொண்டிருக்கிறார். தனது முதல் ஓவரில் 10 ரன்களை கொடுத்துள்ளார். அருமையாக தடித்தாடிய பந்து கேட்சாகமா இல்லை. அருமையாக கேட்ச் பந்து கைக்கு வந்து கேட்சை மிஸ் செய்துள்ளார் ராஜ்குமார் அவர்கள். ஃபீல்டிங் மூலம் 2 ரன்களை மிஸ் ஃபீல்டிங் மூலம் 2 ரன்களை எடுத்துள்ளனர். நோ பாலாக அறிவிக்கப்பட்டது. ரன்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார் பால்நாயகன் அவர்கள். முதல் ஓவரில் அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார். ஓவர் முடிப்பட்டது. முதல் ஓவரை ரஃபேல் அவர்கள் முதல் ஓவர் வீசிய நிலையில் முதல் பந்தில் தனது முதல் விக்கெட்டை எடுத்துள்ளார். ரஃபேல் அவர்கள் அருமையாக வீசப்பட்ட பந்து ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார். ரஃபேல் அவர்கள் தனது அணிக்காக. தனது முதல் ஓவரிலேயே முதல் பந்தில் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் ரஃபேல் அவர்கள். அருமையான முறையில் வீசப்பட்ட பந்து நேர்த்தியாக ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் ரஃபேல் அவர்கள் தனது அணிக்காக. பந்து வீசி தானே கேட்ச் பிடித்துள்ளார் ரஃபேல் அவர்கள். அவரே பந்து வீசி அவரே கேட்ச் பிடித்துள்ளார் ரஃபேல் அவர்கள். முதல் பந்திலேயே ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார். எதிரணியில் 4 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். ரஃபேல் அவர்கள் தனது முதல் ஓவரில் 2வது பந்தை வீச வருகிறார். முதல் பந்தில் ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார் தனது அணிக்காக. எதிரணியினர் 96 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர். ரஃபர் அவர்கள் முதல் ஓவரில் முதல் பந்தை வீசி ஒரு விக்கெட்டை எடுத்துள்ளார். பந்தும் அவரை வீசி அவரும் கேட்சும் பிடித்துள்ளார் சிறந்த முறையில் தனது அணிக்காக.
சிறந்த முறையில் பந்து வீசி ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கின்றனர் இத்தனை அணியினர். எதிரணியில் 4 விக்கெட்டு இழந்துள்ளனர். ரஃபேல் அவர்கள் தனது முதல் ஓவரில் 2வது பந்தை வீச வருகிறார். முதல் பந்திலே ஒரு விக்கெட் எடுத்தால் 2வது பந்தை வீச வருகிறார். அருமையாக வீசப்பட்ட பந்து மிஸ் ஃபீல்டிங் மூலம் 1 ரன்களை கொடுத்து உள்ளனர் இத்திரு அணியினர். மிஸ் ஃபீல்டிங்கை செய்திருப்பவர் விக்கெட் கீப்பர் சிங்கரவேலன். தனது 3வது பந்தை வீச வருகிறார் ரஃபேல் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து ரஃபேல் சிறந்த முறையில் பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அருமையாக வீசப்பட்ட பந்து ரன் ஏதும் கொடுக்கப்படவில்லை. 4 விக்கெட்டுகளை இழந்துள்ளனர் எதிரணியினர் 97 ரன்களுக்கு. மிகவும் நேர்த்தியாக வீசப்பட்டிருந்து அருமையாக ஃபீல்டிங் செய்துள்ளார் ராய் அவர்கள். மிகவும் சிறந்த முறையில் ஃபீல்டிங் செய்துள்ளார் ராய் அவர்கள். ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. மிகவும் சிறந்த முறையில் பந்து வீசி கொண்டிருக்கிறார் ரஃபேல் அவர்கள். தனது அணிக்காக அருமையாக ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கிறார் ராய் அவர்கள். ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. ரஃபேல் அவர்கள் சிறந்த முறையில் பந்து வீசி 1 ரன் மட்டுமே கொடுத்து 1 விக்கெட்டை எடுத்துள்ளார் தனது அணிக்காக. தனது 2வது ஓவரை வீச வந்திருப்பவர் பால் நவீன் அவர்கள். முதல் ஓவரில் 13 ரன்களை அள்ளி கொடுத்துள்ளார் எதிரணிக்காக. 2வது ஓவரை வீச வந்திருக்கிறார். 2வது ஓவரின் முதல் பந்தை வீசுகிறார். அருமையாக வீசப்பட்ட பந்து முதல் பந்தில் ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. 2வது பந்தை வீச வருகிறார். அகலப்பந்து என்று அறிவிக்கப்படுகிறது. அகலப்பந்தில் 1 ரன்களை எடுத்துள்ளனர். மொத்தம் 2 ரன்களை கொடுத்துள்ளார் பால் நவீன் அவர்கள். ஓவர் விக்கெட்டை எடுப்பாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தனது 2வது பந்தை வீசிக் கொண்டிருக்கிறார் பால் நவீன் அவர்கள். அகலப்பந்து மூலம் 1 ரன்னை கொடுத்துள்ளார். அடித்தாடிய பந்து 4 ரன்களை மாறுமா? 4 ரன்களை கொடுத்துள்ளார். அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் எதிர் அணிக்காக பால் நவீன் அவர்கள். எதிரணிக்காக ரன்களை அள்ளி குவித்து கொண்டிருக்கிறார் பால் நவீன் அவர்கள். 2 பந்து வீசப்பட்ட நிலையில் 6 ரன்களை கொடுத்துள்ளார் பால் நவீன் அவர்கள். ஒரு 4 ரன்களும் ஒய்டு மூலம் 2 ரன்களும் 6 ரன்களை கொடுத்துள்ளார் பால் நவீன் அவர்கள். இதுவரை இவர் கொடுத்த ரன்கள் 19 ரன்களை கொடுத்துள்ளார் பால் நவீன் அவர்கள். 2வது ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார். அகலப்பந்தாக கொடுத்துள்ளார். இரண்டாவது வீரர் தனது 2வது ஓவரை வீசிக் கொண்டிருக்கிறார் பால் நவீன் அவர்கள்.
மிகவும் அருமையாக வீசப்பட்ட பந்து. அருமையான முறையில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கிறார் வெங்கடரமணன் அவர்கள். இந்த ஓவரில் 6 ரன்களை அள்ளி கொடுத்துள்ளார். தனது 2வது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார் பால்நவீன் அவர்கள். அருமையான முறையில் ஃபீல்டிங் செய்து கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொருத்தரும் மூலம் மற்றொரு ரன்களை கொடுத்துள்ளனர். ஒவ்வொருத்தரும் பீஸ் ஃபீல்டிங் என ரன்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றனர். இத்திரு அணியினர் எதிரணிக்காக. தனது 2வது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார் பால்நவீன் அவர்கள். அகலப்பந்தாக வீசுகிறார். அடித்த ஆடினர். தனது 3வது ஓவரை வீச வந்திருப்பவர் பால்நவீன் அவர்கள். விக்கெட் எடுப்பாரா என்று எதிர்பார்க்கிறோம். இல்லை, விக்கெட் எடுக்கவில்லை. 1 ரன்களை கொடுத்துள்ளார். முதல் பந்தில் 1 ரன்னை கொடுத்துள்ளார் பால்நவீன் அவர்கள். இந்த தொந்தியும் கந்தியுமாக இருக்க போய் தான் நம்மளால் பிடிக்க முடியல என்னையா. 3வது ஓவரின் 2வது பந்தை வீச வருகிறார் பால்நவீன் அவர்கள். நோ போலா. விக்கெட் எடுக்கப்பட்டுள்ளது. விக்கெட்டா? விக்கெட்டா என அம்பையரிடம் முறையிடப்பட்டுள்ளது. சொல்லிய அம்பையரிடம் முறையிடப்பட்டுள்ளது. விக்கெட்டா? நோ பாலா? தண்ணி வேணுமாண்ணா? தண்ணி விடு. தண்ணி வேணும்னு கேட்டிருக்கேன். அவுட் கொடுக்கப்பட்டுள்ளது. அவுட் கொடுக்கப்பட்டுள்ளது. தனது 3வது ஓவரில் 1 விக்கெட்டை எடுத்துள்ளார் பால்நவீன் அவர்கள். கேட்ச் பிடித்தவர் சீனிவாசன் அவர்கள். தனது 2வது ஓவரை வீசிக்கொண்டிருக்கிறார் பால்நவீன் அவர்கள். ரன்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். அருமையாக வீசப்பட்ட பந்து. ஓவர் பிடிபட்டது. தனது 3வது ஓவரில் 4வது பந்தை வீசிக்கொண்டிருக்கிறார் பால்நவீன் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்து. ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. 4 பால்கள் வீசப்பட்ட நிலையில் 1 ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. 1 விக்கெட்டை கைப்பற்றியுள்ளார் தனது அணிக்காக.
பால் நவீன் அவர்கள். மிகவும் அருமையாக முறையில் பார்த்து கொண்டிருக்கிறார் பால் நவீன் அவர்கள். அருமையான வீசப்பட்ட பந்து, ரன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. அருமையாக வீசப்பட்ட பந்து, ஒரு ரன்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது. மிகவும் அருமையாக பந்து வீசியுள்ளார். 2 ரன்கள் மட்டும் பால் நவீன் அவர்கள். தனது 4வது ஓவரை வீச வந்திருப்பவர் பால் நவீன் அவர்கள். இவர் 4வது முதல் பந்தை வீசுகிறார். அழகாக அடித்தாடி பந்து கேட்சாக முதல். களத்தில் விளையாடி கொண்டிருப்பவர் வெங்கட்ராமன் அவர்களும் இமயா அவர்களும் இத்திரு அணிக்காக. அருமையாக அடித்தாடினார் வெங்கட்ராமன் அவர்கள். 1 ரன்களை மட்டுமே எடுத்துள்ளார். விடுறா தம்பி பால பேர் அவுட்டு மாற்றி போட்டிருக்காங்க. குமரேசன் ரன்னிங் போட்டு வெங்கட்ராமனா அவுட்டுன்னு போட்டாங்க. ஐயோ ஸ்கோர் பார்த்துருந்தா இமையாவே அங்கே தான். அதான் சொல்கிறேன். 125 ரன்களை எடுத்துள்ளனர். அருமையாக அடித்தாடை பந்து 6 ரன்களாக மாறுமா? இல்லை, 6 ரன்களை எடுத்துள்ளாரா? இமயம் அருமையாக அடித்து 6 ரன்களை எடுத்துள்ளார். தாண்டி விழுந்துச்சு. இல்லை மேலே போச்சு. ஆமாம், நீங்கள் கவனிச்சா? இல்லை, இப்படி மேலே போச்சு. இல்லை மேலே தான் போச்சு. இமயா ஆடிய பந்து 6 ரன்களை அடித்துள்ளார் தனது அணிக்காக. வலது கை மட்டை வீச்சாளர். களத்தில் விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர்கள் வெங்கட்ராமன் அவர்களும் இமயா அவர்களும் அருமையாக அகலப்பந்து என்று அறிவிக்கப்படுகிறது நடுவரால் 132 ரன்களை எடுத்துள்ளனர். களத்தில் விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர்கள் வெங்கட்ராமன் அவர்களும் இமயா அவர்களும் இத்திரு அணிக்காக விளையாடி கொண்டிருக்கின்றனர். அந்த பஸ் டபுள் டக்கர் பஸ் தானே அது? ஆமாம் ஆமாம், செம்மையாக இருக்குல்ல. ஒரு சில ஏரியா இத்திரு அணிக்காக விளையாடி கொண்டிருக்கும் மட்டை வீச்சாளர் இமயம் அவர்கள் அவுட் கேட்கப்பட்டது. நடுவரால் அவுட் கொடுக்கப்படவில்லை. பரவாயில்ல, கவர்மெண்ட் நிறைய பண்ணியிருக்குல்ல பஸ் விஷயத்தில். என்னதான் பண்ணாலும் அணிலுக்கு தான் ஓட்டு போகிறாங்க. ஓட்டுட்டு அருமையாக அடித்து ஆடினார். கேட்சாக மாறுமா? விக்கெட்டை இழந்து உள்ளார் இமயம் அவர்கள். 8வது விக்கெட்டை இழந்து உள்ளது இத்திரு அணியினர். இமயம் சரிந்தது. இத்திரு அணியின் இமயம் சரிந்தது.